நீங்கள் எலெக்ஷனில் ஓட்டு போட போகிறீங்க. ஆனால் அங்கே ஒரே ஒரு ஆள் தான் நிற்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் ஓட்டு போட முடியும். வித்தியாசமாக இருக்குல்ல? அதுதான் நார்த் கொரியா. நம்ம யூஸ் பண்ணுற இன்டர்நெட் மாதிரி யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, கூகுளு இது எதையுமே நீங்கள் நார்த் கொரியாவில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே கவர்மெண்ட்டு கண்ட்ரோல் பண்ணுற அந்த கண்ட்ரிக்குள்ளே இருக்க கொஞ்சம் வெப்சைட்டை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதை தாண்டி வேறு வழியில் நம்மலாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப் இதெல்லாம் எதுவுமே அவங்களால யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த நாட்டில் இருக்க டிவி சேனல்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிவி சேனல்ஸ் தான் இருக்கும். அதுவும் கவர்மெண்ட்டை பற்றி போடுற கொஞ்சம் நிகழ்ச்சிகள் அது மட்டும்தான் அவங்களுக்கு மறுபடியும் இருக்கணும். இங்கே இருக்க மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு சன் டிவி, கேடிவின்னு நம்மளுக்கு பிடிச்ச சேனல்லாம் இங்கே மாதிரி அங்கே பார்க்கவும் முடியாது. ஒரே நியூஸ் சேனல், அதுவும் கவர்மெண்ட் என்னென்ன காட்டுதோ அதை மட்டும்தான் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு போகிறோம். இப்போ சென்னையிலேருந்து நம்ம திருச்சி போகிறோம் அப்படின்னா நம்ம வாட்டுக்கு நினச்சிட்டு பஸ்ஸை ட்ரெயினை புக் பண்ணிவிட்டு நம்ம வாட்டுக்கு கிளம்பி போவோம். ஆனால் அங்கே நீங்கள் ட்ரெயின் பஸ்ஸை புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அங்கே பர்மிஷன் வாங்கணும். நான் அந்த மாதிரி சென்னையிலேருந்து திருச்சிக்கு போகிறேன், எனக்கு போகிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு. அவங்க பர்மிஷன் கொடுத்தா தான் நீங்கள் போகவே முடியும். இல்லைன்னா வீட்டுக்குள்ளே கிடக்க வேண்டியது தான். நீங்கள் நம்ம சேட்டலைட் இருந்து பூமியை பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாடு எல்லாமே நைட் டயத்தில் நல்லா கலர்ஃபுல்லாக லைட்லாம் போட்டு சூப்பராக தெரியும். இந்தியா எல்லாமே எல்லா கண்ட்ரியும் மோஸ்ட்லாக தெரியும். ஆனால் ஒரு கண்ட்ரி மட்டும் இருட்டாக இருக்கும். அந்த கண்ட்ரி நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம், அப்போ அது நார்த் கொரியா தான்டா அப்படின்னு. ஏன் அப்படின்னா அங்கே நிறைய சிட்டிஸில் எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுறதுக்காக ரொம்ப லைட்லாம் போட மாட்டாங்க. ரொம்ப கம்மியாக தான் இங்கே இருக்கும். நம்ம எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுக்காக போகிறோம். அங்கே போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ஆள் தான் இருப்பான். அவனுக்கு மட்டும் தான் நீங்கள் ஓட்டு போட முடியும். நீங்கள் வேறு யாருக்கும் ஓட்டு குத்தவும் முடியாது. வேறு வழியே இல்லை. நீங்கள் அவங்களாம் தேர்ந்தெடுக்கணும். மற்ற வெளியில் சொல்கிறதுக்காக நாங்களும் எலெக்ஷன் வச்சு தான்ப்பா தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். மற்றபடி அதில் யார் அவங்க நிப்பாட்டுறாங்களோ ஒரு ஆள் தான் நிற்பான் ஒரு தொகுதிக்கு. அவங்களுக்கு மட்டும் தான் நீங்கள் ஓட்டு போட முடியும். இப்படின்னு தான் அந்த மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நினச்சி பாருங்கள், நம்ம இந்தியாவில் இருக்க என்னடா நாடுது அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா டைம் திட்டிக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த நாட்டோட ரூல்ஸ்லாம் பார்க்குறப்ப அவங்களுக்கு நம்மளெல்லாம் பார்க்குறப்ப சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரி இருக்கும்ல.